தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்துக்கிறீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? இது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஆனால் நீங்கள் வந்த உடனே முதலமைச்சர் எழுந்து நம்ம துறையை சார்ந்தவங்க வந்துட்டாங்கன்னு எவ்வளோ அந்த சிரிச்ச குழந்தை முகத்தோடு உங்களை வரவேற்பை கொடுத்தாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏங்க நீங்கள் வந்துட்டீங்களே, உங்களுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் ஒன்றுன்னு ஒதுமா அசிங்கன்றதே தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் அவர் தேர்தலில் நிற்கும் பொழுது ஒருத்தராவது அவருக்காக முன்னணி சப்போர்ட் பண்ணியிருப்பீங்களா? யாராவது ஒரு அறிக்கை கொடுத்துருப்பீங்களா? நம்ம துறையை சார்ந்தவர் தேர்தலில் நிற்கிறாரு, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண யாராவது ஒருத்தர், தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து யாராவது ஒருத்தர், சில நபர்களை தவிர எந்த மூஞ்சை வச்சுக்கின்னு நீங்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்துட்டீங்க. இப்போ இதில் ஒரு மனு வேற கொடுக்குறீங்க, தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு. இதில் கருணாஸ் இருக்காரு பாரு, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்காரு. அவர் தான் அதை முதல்ல பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? இதெல்லாம் தற்குறி, இதெல்லாம் ஓட்டு ஆகாதுன்னு சொல்லி வாய் பூசாமல் பேசியிருக்காரு. யோ நீலாம் ஒரு மனுஷனாயா? 10 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் மக்களை இறக்கணும். 100 கோடி ரூபாய் நான் உனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேயா? நீ ஒரு 150 பேரை நிறுத்தியா பார்க்குறேன் நான். யூத்துன்ற ஒரு படத்தை ஒரு நடிகர் யாருமே அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட அண்ணன் உன்னோட பையனுக்கு அந்த பேரை கொடுத்துருக்காரு. அந்த நன்றி கூட மறக்காம நான் சோறு துண்ணு கையை காயறதுக்குள்ள நன்றியை மறந்துட்டியா? நீலாம் மனுஷனாயா? ஒரு பிரகாஷ்ராஜ் எடுத்துக்க. பிரகாஷ்ராஜுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. ஜனநாயகம் படத்தில் அவர் தான் வில்லன். ஆனால் மறாவது நாளே நன்றியை மறந்துட்டு பேசுகிறான் மனுஷன். அவன்லாம் ஒரு மனுஷனா? ஒரு சத்யராஜ் எடுத்துக்க. தலைவா படத்தில் எவ்வளோ பேர் அண்ணனுக்கே இல்லை, ஆனால் சத்யராஜுக்கு தான் அந்த படத்திலே பேர். அந்த பேர்லாம் கருத்து நன்றி இல்லாமல் நாய் கூட நன்றி நினைக்கியா? ஆனால் நாயை விட கேவலமாக நினைக்கியா நீங்கள்? இப்படிலாம் உங்களெல்லாம் எப்படியா எடுத்துக்கின்னு ஒரு மூஞ்சை வச்சுக்கின்னு நீங்கள் வாழ்த்து சொல்ல வந்துட்டீங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பூச்சி முருகண்ணன் வந்திருக்காரு கூட. ஆனால் பூச்சி முருகண்ணன், நீ முன்னாள் அமைச்சர் மு க ஸ்டாலின் கூட நிறைய இருந்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் சார்பாக திமுக சார்பாக நீங்கள் அந்த நன்றி பண்ணியிருக்கலாமே. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணியிருக்கலாமே. ஏன்னா பண்ணல? இப்போ மட்டும் வந்துட்டீங்க. எப்படின்னா வரீங்க? எப்படின்னா மூஞ்சி வச்சுக்கின்னு நீங்களாம் வரீங்க நீங்கள்? ஏன்னா சொல்லுங்க. ஆனால் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் தளபதி நம்ம துறையை சார்ந்தவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி குழந்தை முகத்தோட சிரிச்சுக்கின்னு நல்ல வரவேற்பு கொடுத்தாரு. பாருங்க, மக்களால் தாங்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனால் மக்களுக்கு முன்னாடி உங்கள் துறையை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் முதல் உரிமை கொடுத்துருக்கணுங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் கூட கூடாது. ஏன்னா எங்கெங்கிற அவன் முதலமைச்சர் ஆகிட போகிறான், அவன் முதலமைச்சர் ஆக முடியாது, திமுக தான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே பதுங்கிட்டீங்க நீங்கள். ஆனால் அவர் முதலமைச்சர் ஆன உடனே உங்களுக்கு வீரம் வந்துடுச்சு. அந்த வீரன்றது வரவே கூடாது உங்களுக்கு. விஜயகாந்த் கேப்டன் கூட அப்படிதான் கெடுத்தீங்க நீங்கள். மொத்த பேரும் கேப்டனை கெடுத்துட்டு அடுத்தது விஜயை கெடுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணம் போட்டு ஒருத்தர் கூட அவருக்காக பேசலை. அவர் முதலமைச்சர் ஆனவனு எல்லாம் நல்லவங்களா பகிரமாக கை கட்டின்னு வரீங்க. கேவலங்க, இதெல்லாம் படு கேவலம். இன்னொரு வாட்டி அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க இது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணவும் கூடாது. இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஆனால் விஜய் அண்ணா, என்னை தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் துறையை சேர்ந்தவங்களை தப்பாக பேசிட்டுன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு பின்னாடி நிறைய எதிராளிங்க இருக்காங்க அந்த துறையிலேயே. அதனால நீங்கள் பார்த்து நடத்துங்க. இனிமேல் 40 வருஷத்துக்கு நீங்கள் தானே சிஎம். எங்களோட ஆதரவு, மக்களோட ஆதரவு உங்களுக்கு என்றைக்குமே உண்டுன. நன்றி, வணக்கம்.